பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 40 நாள் சிலுவை தியானத்திலும் 28வது நாள் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 27வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலும் கூட எல்லா ஜனங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாள்தான் பாவ நிவாரண நாள். இதில் 2 வெள்ளாடுகளை தெரிந்தெடுத்து ஆசாரியன் ஒரு ஆட்டை பாவ நிவாரணத்துக்கென்று பலி செலுத்தி அதன் இரத்தத்தினால் பாவ நிவர்த்தி செய்வார். மற்றொரு ஆட்டை அதன் மீது மக்களுடைய பாவத்தை சுமத்திவிட்டு வனாந்திரத்துக்கு அதை துரத்தி விடுவார் என்று லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். இந்த சம்பவத்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததற்கு முன்னும் நடந்தது. இயேசுவும் பரபாசும் பாவ நிவாரண நாளில், அதாவது பண்டிகை நாளில் ஜனங்கள் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவை கொலை செய்விக்க பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். அப்பொழுது கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் பலி சுமத்தப்பட்ட ஆடாகிய பரபாஸ் என்பவன் குற்றம் சுமத்தப்பட்டும் தண்டிக்கப்படாமல் துரத்திவிடப்படுகிறார். ஆனால் குற்றமில்லாத இயேசுவையோ ஜனங்களின் இஷ்டத்திற்கு, அதாவது இரத்தம் சிந்தப்பட சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று லூக்கா 23வது அதிகாரம் 25வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இதில் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை பலியாகி எல்லா மனிதர்களின் பாவத்தையும் சுமந்தார். அதே சமயத்தில் அவர் எபிரேயர் 13 அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இதில் பரபாஸ் என்பவரின் இடத்தில்தான் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் குற்றம் செய்யப்பட்டும் தண்டிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தண்டனைகளையும் அவரே ஏற்றுக்கொண்டு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்பதற்காகவே. நாளைய தினத்திலும் சிலுவையில் அறைவதற்கு முன்பு அவரை எவ்வாறெல்லாம் துன்பப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கலாம். வாங்க சிலுவை கொடியை உயர்த்துவோம். தேவன் நம்முடைய வாழ்வை உயர்த்துவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.